ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ராஜி அவங்க அப்பாவையும் அவங்க பெரியப்பா அவங்க ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம ராஜியை பார்த்ததுமே நம்ம முத்துவேலு ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ராஜி நம்மளை தேடி இங்கே வந்திருக்கா, இங்கே எப்போவுமே வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பத்த ராஜியை பார்த்ததுமே, அடடே வா ராஜி, வா வா, ஏன் தயங்குற, வெளியவே நின்றுக்கிட்டு இருக்க, உள்ளே வா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ராஜி ரொம்பவே எமோஷ்னலாக உள்ளே போகிறாங்க. போயிட்டு உடனே நம்ம முத்துவேலை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி கூப்பிட்டதுமே நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தன்னோட பிள்ளைய நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போது நம்ம வீட்டில் பார்க்குறோம். இது வரைக்கும் ராஜி இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் முதல் டைமாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜியை வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பாசமாக அன்பாக பேசுகிறாங்க. என்னதான் அன்பாக பாசமாக நம்ம முத்துவேல் பேசினாலும் பழைய நினைவுகள் எல்லாமே எங்கள் முத்துவேலுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவமானப்பட்டது, இந்த வீட்டை விட்டு ஓடி போனது, கல்யாணம் நின்றதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே ரீகால் பண்ணவும் ஒரு மாதிரி கோவமாயிடுறாங்க. ராஜி, நீ பண்ணது எல்லாமே ரொம்ப தப்பு ராஜி. என்னதான் நம்ம இப்போது ஒன்று சேர்ந்துட்டாலுமே கண்டிப்பாக நீ பண்ணது எதுவுமே இல்லைன்னு ஆயிடாதுல்ல. அது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. உடனே அப்பத்தான் இருந்துட்டு, டே முத்து, என்னடா அதெல்லாம் முடிஞ்சு போன கதைடா, அதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அதை நம்ம பார்க்கலாமே. ராஜி உன்னையும் நம்ம குடும்பத்தையும் பார்க்கறதுக்காக ஓடோடி வந்திருக்காடா, அவன் மனசை கஷ்டப்படுத்தாதையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குமாரவேலுமே, ஆமாம் பெரியப்பா, ராஜி ரொம்ப பாசமாக ஆசையாக வந்திருக்கா, நம்ம எதுக்காக ராஜியோட மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கவும் ராஜியோட அம்மாவுமே வடிவு, ராஜி நீ என் கையால் சாப்பிட்றியா, என் கையால் சாப்பிட்டு நீ எம்பிட்டு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பாடெல்லாம் போட்டு கொண்டு வந்து நம்ம ராஜிக்கு ஊட்டி விடுறாங்க. ராஜி கண் கலங்கிக்கிட்டே ஆனந்த கண்ணீரோட சாப்பாடுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பழைய மாதிரி வீட்டில், அதாவது நம்ம ராஜிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே நான் மன்னிச்சிருங்க, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அட விடுமா, எத்தனை டைம் தான் நீ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உயிர் ரொம்பவே சந்தோஷமாக நம்மளை விட்டு பிரியும். அது மட்டும் இல்லாமல் அரசியும் குமாரவேலும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமே. இப்போ சந்தோஷமாக இருக்கிற டைம்லேயே இது விஷயமா நம்ம இங்கே பேசிடணும். முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அரசியை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்தா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போது இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, டே சக்தி, முத்து, உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. ரெண்டு குடும்பமும் எல்லா சண்டை சச்சரவு பகன்னு எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம். தயவு செஞ்சு இன்னொரு விஷயத்த மட்டும் எனக்காக பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆத்தா சொல்லு ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்பத்தா சொல்கிறாங்க, குமாரும் தன்னந்தனியாக இருக்கான். குமாருக்கும் அரசிக்கும் ஏதோ ஒரு அவளா தாலி கட்டிக்கிட்டாலோ என்னமோ, ஆனால் குமார் இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அரசியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அதை நம்ம உண்மையாக்கிடலாம்ப்பா. நம்ம எல்லாருமா சேர்ந்து பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போய் பேசி நம்ம எல்லாருமே ஒரு நல்ல முடிவுக்கு வந்து அரசியையும் குமாரவேலையும் ஒன்று சேர்த்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அவங்க 2 பேரும் குடும்பமாக வாழ்ந்தா நல்லது தானடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா சொல்லவும், இதை கேட்ட நம்ம குமாருக்கு பயங்கரமாக சந்தோஷம். அப்பத்தா, நீங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்பத்தா. அரசியை என் கூட ஒன்று சேர்த்து வச்சுடுங்க அப்பத்தா. நானும் அரசிக்கிட்ட எத்தனையோ டைம் பேச முயற்சி பண்ணேன். ஆனால் அவள் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா அப்பத்தா. அவள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அவள் என் மனசை இப்போ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. நான் பொய்யா நடித்தப்பெல்லாம் அவள் என்னை நல்லவன் நினச்சா. ஆனால் இப்போது நான் உண்மையாகவே நல்லவனாக திருந்தி அவள் முன்னாடி போய் நிற்கவும், ஆனால் அவள் நான் இப்போ கெட்டவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்பத்தா. எப்படியாவது என்னை அரசி கூட ஒன்று சேர்த்து வச்சுடுங்க அப்பத்தா, ப்ளீஸ் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமார் பயங்கர சந்தோஷமாக கேட்குறாங்க. உடனே நம்ம அப்பத்தாவுமே, பாருடா, குமார் மனசுலையுமே அரசி தான் இருக்கா. நம்ம அரசியை குமார் கூடவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா, பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்துவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சக்திவேலும் முத்துவேலும் யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இது வந்து நடக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கவும், உடனே முத்துவேல் இருந்துட்டு, சரியாத்தா, நீ சொல்கிற விஷயமா நான் யோசித்து பார்க்குறேன், எதுவும்
எதுவா இருந்தாலும் நானும் சக்தியும் பேசி ஒரு முடிவுக்கு வரோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் பாண்டியன் குடும்பத்த கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. உடனே நம்ம குமார் இருந்துட்டு, "பெரியப்பா ஒரு நல்ல முடிவா பேசி முடிவெடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "கண்டிப்பாடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ராஜியுமே எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு, "நான் நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி இப்போ ரொம்பவே சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரூம்குள்ள உட்காந்து பயங்கர ஹேப்பியா இருக்காங்க. இந்த நாளுக்காக தானே நம்ம எம்புட்டோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்பா, அம்மா, சித்தப்பான்னு எல்லாருமே நம்ம கூட ரொம்ப நல்லா பேசினாங்களே! ஐயோ! ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கே! இந்த சந்தோஷத்த நம்ம எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பூரிச்சு போய் ரொம்ப சந்தோஷமா இங்க நம்ம ராஜி ரூம்குள்ள உட்காந்து தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கதிர் வந்து ஒரு வேலைய முடிச்சுட்டு உள்ள வராங்க. இங்க நம்ம ராஜி அவங்க தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இங்க நம்ம கதிர் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ராஜிக்கு என்னாச்சு? அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? இவளுக்கு பேய் இது பிடிச்சிருக்குமோ? ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கவும், உடனே இங்க நம்ம கதிர பார்க்குறாங்க நம்ம ராஜி. "கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன இவ்ளோ வேகமா கதிருன்னு கூப்பிட்றா? இவ எப்பவுமே இப்படி படபடன்னு பேச மாட்டாளே என்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு, "வா கதிரு, வா வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு கூட்டிட்டு வந்து பெட்டு மேல உட்கார வைக்கிறாங்க. "என்ன இவ இப்படியெல்லாம் நடந்துக்கிறா?" அப்படின்னு சொல்லிட்டு, "கதிர், நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கதிர்" அப்படின்னு சொல்லிட்டு சடார்ன்னு நம்ம கதிர வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க கதிருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாரி புல்லரிக்கிற மாரி இருக்கு. "என்ன ராஜி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போ என்ன பண்ற? என்ன பண்ற? என் புருஷன நான் கட்டி பிடிக்கிறேன். இதில என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி சாதாரணமா எதார்த்தமா பேசுறாங்க. கதிருக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா, இதெல்லாம் நினவா கனவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ராஜு இருந்துட்டு, கதிர், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு எல்லாம் கேட்க மாட்டியா கதிரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னமோ சந்தோஷமா இருக்க. அது போதாதா எனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "கதிரு, ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு கேளு கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம கதிருமே, "சொல்லு, சொல்லும் தொலையும்" அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நம்ம ராஜு இருந்துட்டு, "நான் என் அம்மாவ, என் அப்பாவ, என் சித்தப்பான்னு சொல்லிட்டு எல்லார் கூடயுமே பேசிட்டு வந்தேன். அவங்களுமே என் கூட ரொம்பவே அன்பா, அரவணைப்பா பேசினாங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க நம்ம கதிர் இருந்துட்டு, "இதுதானா விஷயம்? அவங்க தான் எப்பவோ மனசு மாறிட்டாங்களே! நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தப்போ நமக்கு ஆறுதலா துணையா வந்து உங்க குடும்பத்தில உள்ள எல்லாருமே வந்து நின்னாங்கல்ல, அப்பவே அவங்க மனசுல இருந்த பகை, சண்டை, சச்சரவுன்னு எல்லாமே பறந்து போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். நீ என்னடான்னா இது ஏதோ புதுசா நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. என்னதான் அப்பாவும், சித்தப்பாவும் நமக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னாலுமே, அவங்க நம்ம வீட்டு பொம்பள பிள்ளைங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அவங்கள எப்படியாவது வெளிய கொண்டு வந்து வரணுன்றதுக்காக தான் வந்து நின்னுருப்பாங்க. அ என் மேல இருந்த கோவம் கண்டிப்பா அவங்களுக்கு போயிருக்காது. நான் ஒரு லெட்டருமே போட்டேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டுமே வந்தேன். என்ன யாருமே கோவமா திட்டல. என் சித்தப்பா, என் அப்பான்னு என்ன எல்லாருமே ரொம்பவே பாசமா பார்த்துக்கிட்டாங்க, பேசினாங்க. சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தோம் கதிரு. இந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம என் குடும்பத்துக்கு நான் மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன். கல்யாணத்த நிப்பாட்டி நான் ஒருத்தனை நம்பி ஓடி போய் அவன் என்ன எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு என் நகையை எடுத்துட்டு ஓடி போனது. அது மட்டும் இல்லாம நான் அதாவது அம், ரொம்பவே கஷ்டப்பட்டு நீ என்னை வந்து அங்கேருந்து என்னுடைய வாழ்க்கையையும் என் மானத்தையும் என் கௌரவத்தையும் என் அப்பா அம்மா கௌரவத்தையுமே காப்பாற்றி என் கழுத்தில் தாலியை கட்டி உன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு என்னென்னோ நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் ராஜி இந்த அளவுக்கு யோசிக்கிறேன்? நான் என்ன அர்ப்பணித்தேன்? நீயும் ஒரு நல்ல பொண்ணு தான், நானும் ஒரு நல்ல பையன். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எதார்த்தமா. இப்போது நம்ம லவ் பண்ணுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ராஜி ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆயிடுறாங்க. "என்ன லவ்வா? அப்போது நீ லவ்வெல்லாம் பண்ணலையா ராஜி? அப்போ எதுக்காக என்னை இவ்வளோ இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க? என்கிட்ட இப்படி சந்தோஷமா ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் லவ் மாதிரி தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமால்ல, ஆமா கதிரு. உன்னை நான் உண்மையாவே லவ் பண்ணுறேன் கதிரு. என்னமோ தெரியல. அத என் வாயால் டக்குன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் மனசு ஃபுல்லாக நீ மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு கதிரு" அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷமா, ஹாப்பியாக எங்கள் கதிர் கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மயிலு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா, வீட்ல உள்ள எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்துட்டாங்க. யாருமே ஃபோன் எடுக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம, நம்ம மயிலோட ஃபோன் நம்பர பிளாக்ல போட்டிருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு, "மயிலு, எத்தனை நாளைக்கு தான் உன்னாலயும் சாப்பிடாமயே இருக்க முடியும்? வந்து சாப்பிட்றி. நல்லா சாப்பிட்டு தெம்பா இருடி. உன் புருஷன் கூட வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. கண்டிப்பா அத நான் உனக்கு நிறைவேத்தி குடுப்பேன். வந்து சாப்பிடு வா மயிலு" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லம்மா எனக்கு
எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இருமா நான் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஏய் எங்கடி சாப்பிடாம கூட போயிட்டு வரியா? சாப்பிடாம கும்பிட்டாதாம்மா என்னுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சரி சுடரை கூட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லைம்மா நான் வேண்டாம் பக்கத்தில் தானே, சுடருக்குமே ஹோம் ஒர்க் இருக்குது, காலேஜ் ஒர்க்கெல்லாம் நிறைய இருக்குல்ல, அவள் படிக்கணும்ல, அவள் படிக்கட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இப்போது நம்ம சரவணன் பாண்டியனோட கடைக்கு தான் வராங்க. பாண்டியன் கடையில் வியாபாரம் போய்கிட்டு இருக்கு, நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. அப்போது மயில் வந்து நிற்கிறாங்க. மயிலை பார்த்ததுமே இங்கே சரவணனுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன இவ எதுக்காக காலையிலேயே கடை முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கா, இவளை பார்த்தா கடுப்பா இருக்கு. ச்சே இவ நம்மளை என்னைக்கு விட்டுட்டு போவாளோ தூ அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணன் பயங்கர கடுப்பா இருக்காங்க. இப்படிப்பட்ட பொய்க்காரிய அந்த கடவுள் நமக்கு எப்படி தான் அமைச்சு கொடுத்துருப்பாரு, அப்படி என்ன நம்ம போன ஜென்மத்தில் நம்ம பாவம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கஸ்டமர் ஒருத்தவங்க, ஏப்பா நான் ரொம்ப நேரமாக உங்ககிட்ட இந்த கடுகு பாக்கெட்டை எடுத்து கொடுப்பான்னு சொல்லி எத்தனை டைம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னப்பா யோசனையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அக்கா சாரிக்கா இதோ இதோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்டமருக்கு எல்லா பொருளையுமே எடுத்து கொடுத்துட்டு கூட்டத்தை எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு இங்கே நம்ம சரவணன் சைலண்ட்டாக நின்று முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மயில இருந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லவும் நம்ம சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அங்கேருந்து ரொம்பவே ஆக்ரோஷமாக ஓடி வந்து, ஏய் ஏய் எதுக்காகடி நீங்கள் வந்திருக்க, உனக்கு யார் இங்கே வர சொன்னாங்க, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எவ்வளவோ பொய்ய சொல்லி எங்கள் குடும்பத்தை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி அவங்கள எவ்வளோ காயப்படுத்தி அவங்களோட நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டேன். இப்போது இன்னும் என்னடி மிச்சம் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இருந்த எல்லா நிம்மதியும் தான் போக்கிட்ட, இப்போ எதுக்காக கடை முன்னாடி வந்திருக்க, இப்போது வர கஸ்டமருக்கு முன்னாடி நீ எங்கள் எல்லாரையுமே அவமானப்படுத்தணுமா, அதுக்காக தான் வந்து நிற்கிறியாடி, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. மாமா தயவு செஞ்சு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் உட்காந்துக்கிட்டு இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காகவே போகிறாங்க. என்ன மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் சாமான் செட்டு எல்லாமே வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டீங்க, அப்போது நம்ம வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா மாமா, அது ஏன் வீடு இல்லையா? ஆமாம் இவ கட்டி வச்சிருக்கா, கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு ரூபாவாக சேர்த்து ஒவ்வொரு செங்கல்லாம் வாங்கி இவ அடுக்கடுக்காக கட்டி வீட்டை கட்டி வச்சிருக்கா, இவளோட வீடா, இவளுக்கு சொந்தம் கொண்டாடுறியா சொந்தம், நீ பண்ண வேலைக்கு உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருக்கணும்டி, அந்த தப்பை பண்ணாமல் விட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பயங்கர கோவமாக ஆக்ரோஷமாக பேசவும், உடனே நம்ம பாண்டியன் வந்துட்டு, டே சரவணா இங்கே பாருடா எல்லாருமே பார்க்குறாங்க, எதுக்காக நீ இப்படி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அப்பா நான் எங்கப்பா வம்பு பண்ணேன், தேவையில்லாமல் இவ எதுக்காக இங்கே வரணும், இவ இங்கே வந்ததுனால தானே எனக்கு கோவம் வருது, இதனால் பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாதாப்பா, இவ பண்ண வேலைக்கு நம்ம எல்லாருமே இந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவ இன்னுமே மேலே மேலே தலையில் மேலே உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் கோவமாக பேசுகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு இங்கே மயில்கிட்ட, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இங்கெல்லாம் எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதப்பா, அதான் கோர்ட்டில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பேசியிருக்கீங்கள, கோர்ட்டுக்கு கேஸ் வரும், அப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், தேவையில்லாமல் இங்கே வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதப்பா, இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. இங்கே நம்ம மயில் வேறு வழியே இல்லாமல் நடந்து போய்கிட்டு இருக்கவும் பாண்டியன் வந்து நம்ம சரவணனை கடைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மயில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறத சுகன்யா பார்க்குறாங்க கடையிலேருந்து. உடனே சுகன்யா அங்கேருந்து ஓடி வந்து, மயில் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே மயில் சுகன்யாவுக்கு மயிலை வச்சு ஏதாவது நம்ம குளிர் காயலாம், பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்கள நம்ம பழி வாங்கணும், நம்மளோட புருஷனை வீட்டை விட்டு துரத்துனாங்க, நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்தாங்க, இப்போது என் புருஷன் அந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா ஓடி போய் நிற்கிறாரு, இப்போது என் புருஷனை எல்லாருமா ஏற்றுக்கிட்டாங்க, வீட்டை விட்டு எம்பிட்டு அவமானப்படுத்தி அவங்கள அனுப்பிட்டு விட்டாங்க, இவங்களை வச்சு ஏதாவது அந்த பாண்டிய அண்ணன் குடும்பத்தை நம்ம பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ஒரு திட்டம் போடுறாங்க. என்ன மயில் ஏன் இங்கே வந்திருக்க, இது சரவணனை பார்க்குறதுக்காக கடைக்கு வந்தியா மயில் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சரவணன் மாமாவை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், ஆனால் அவங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்தாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க, என் மேலே அவங்களுக்கு இறக்கமே வரல, என் துணிமணி எல்லாத்தையுமே வண்டி வச்சு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறாங்க சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் அழுதுகிட்டே சொல்லவும், ஓ அப்படிலாம் பண்ணுறாங்களா, இன்னும் விவாகரத்து நடக்கலைல்ல, அதுக்கு முன்னாடி இவங்க இப்படி பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பு மயில், ஏதோ தெரியாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி 2-3 பொய்யை சொல்லிட்டீங்க, அதெல்லாம் பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இந்த பாண்டியண்ணன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு
ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத மயிலு, உனக்கு துணையா நான் இருக்கேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு மயிலு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அம், இது மயில் இருந்துட்டு, எனக்கு என்ன வேணும்னு கேட்டுற போகிறேன் அப்படி, நான் சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்து வாழணும், அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு, இங்கே பாரு மயில், நீ அவங்க கிட்ட போயிட்டு நேரடியாக உங்கள் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும், என்னை வீட்டில் சேர்த்துக்கோங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலாம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க மயில், வேறு என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் உனக்கு ஒரு இடம் சொல்லி அனுப்புகிறேன். நீ உன் அம்மா உன் அப்பா நீங்கள் 3 பேருமா போயிட்டு அந்த சித்தரை பாருங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், சரவணனை உங்கள் பக்கம் எப்படி இழுக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிடுவாங்க. சரவணன் வந்து அந்த வீட்டிலையே இல்லைனாலுமே உங்கள் வீட்டுக்கு கூட அவரை மனசை மாற்றி வர வைக்கிற மாதிரி அந்த சித்தர் செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிற மாதிரி அந்த சித்தர்கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் எந்த தப்பும் பண்ணல, இப்படி என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் என் புருஷன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு மட்டும் நீ சொல்லு, மற்றபடி அந்த சித்தர் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா வந்து ஒரு பிளான் சொல்கிறாங்க. இது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக நடக்குமா இல்லை, நீ உன் அம்மா கிட்ட போய் சொல்லு, அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு அட்ரஸ் எல்லாமே ஃபோனில் சென்ட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது மயிலுமே ஏதோ ஒரு நம்பிக்கைனால போகிறாங்க, எப்படியாவது சரவணன் மாமாவும் நம்மளும் ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்கியத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாக்கியத்துக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது. சரி மயில், அந்த சுகன்யா சொன்ன மாதிரி நம்ம அந்த சித்தரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே சரவணன் வந்து வீட்டுக்கு போனதுமே அந்த மயில் கடைக்கு வந்திருந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க. உடனே கோமதி வந்து, இங்கே பாரு சரவணா, நீ எங்கே போனாலும் உன்னை விடவே மாட்டாடா, நான் நினச்ச மாதிரி இந்த வீட்டையும் இந்த ஊரையும் விட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டாதான்டா அவளோட தொல்லை இல்லாமல் நீ எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நம்ம எதுக்காக ஊரை விட்டே கிளம்பணும், அந்த மயில் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றதுக்காக தான் நான் சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் அந்த பொண்ணு இந்த அளவுக்கு கேடு கெட்ட பொண்ணாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரவணனோட வாழ்க்கையை நம்ம நல்ல விதமாக மாற்றி அமைக்கணும், அவனோட வாழ்க்கையை நம்ம அழிச்சிடக்கூடாது. ஏதோ தெரியாமல் நம்ம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், நம்மளால் அவனோட வாழ்க்கை கெட்டு போச்சு. இனிமே அவனோட வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு நிறையவே இருக்குது. அவனோட வாழ்க்கை அதாவது தனிமையாக அனாதையாக போயிடவே கூடாது. சீக்கிரமாகவே மயிலுக்கும் சரவணனுக்கும் விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நம்ம அது விஷயமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியை கூப்பிட்டுக்கிட்டு பாண்டியன் வந்து ஒரு சாமியார்கிட்ட தான் போகிறாங்க. இப்போது அந்த சாமியார்கிட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு, சுவாமி, என் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வாழ்க்கையில் நடந்தது, மயில் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பொய் சொன்னதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி என் பையனோட வாழ்க்கை வந்து ரொம்பவே கெட்டு கிடக்குது, அவனோட வாழ்க்கை சரியாகணும், சீக்கிரமாகவே மயிலுக்கும் என் பையனுக்கும் விவாகரத்து நடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து நடந்து முடிஞ்ச கையோட என் பையனோட வாழ்க்கை நல்ல விதமாக மாறுமா, அவனோட வாழ்க்கை சரி செய்யறதுக்கு நீங்கள் தான் சுவாமி எங்களுக்கு ஏதாவது சொல்லணும், சீக்கிரமாகவே அவன் வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து அந்த சாமியார்கிட்ட கேட்குறாங்க. சாமியார் இருந்துட்டு, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் பையன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், அந்த மயில் கூட சீக்கிரமாகவே உங்கள் பையனுக்கு விவாகரத்து நடந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கை ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது, நீங்கள் கவலையே படாதீங்க, உங்கள் பிள்ளை வாழ்க்கையை அந்த கடவுள் சீரும் சிறப்பமாக அமைச்சு கொடுப்பாங்க, எண்ணி ஒரே ஒரு மாதத்துக்குள்ளே விவாகரத்து நடந்து உங்கள் பையனோட வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது, இன்னொரு வாழ்க்கையுமே உங்கள் பையனுக்கு அமைஞ்சிரும், அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்பமாக அமோகமாக வாழ போகிறாரு, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறாங்க. இதை நான் அடித்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 பரிகாரம் செய்யணும், அதை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளை ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக கடைசி வரைக்கும் வாழ்வார், குழந்தை குட்டின்னு குடும்பமாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமியார் சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, சொல்லுங்கள் சுவாமி, அது எந்த மாதிரியான எம்புட்டு பெரிய கஷ்டமான பரிகாரமாக இருந்தால் கூட நாங்கள் அதை செஞ்சு முடிச்சிடுறோம், என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
கோமதி வந்து கேட்குறாங்க. உடனே சாமியார் இருந்துட்டு முதல் நாள் வந்து பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அருகமுள் இருக்கியா அருகமுள் இருக்கு இல்லையா, அதை வந்து கட்டி அவருக்கு மாலையாக போட்டு அபிஷேகமெல்லாம் பண்ணணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் பூஜை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுவே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த பூஜையாக இருக்கும். அந்த அதாவது அந்த விநாயகர் சாமி வந்து அவரோட வாழ்க்கையில் பிள்ளையார் சொல்லி போடுவார். மறுநாள் வந்து முருகன் கிட்ட போகணும். முருகன் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு ஒரு கற்பூரத்தை மட்டும் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை அந்த கற்பூரம் எப்படி ஜொலிச்சு எரியிற மாதிரி உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை அப்படி ஜொலிக்க வைப்பார். 3வது நாள் வந்து பக்கத்தில் அம்மன் கோவில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அம்மன் கோவிலை 108 டைம் சுற்றி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடவுள் உங்கள் பையனோட வாழ்க்கையை சுற்றி சுற்றி வருவார். உங்கள் பையனுக்கு நல்லது மட்டுமே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நான் சொன்னதை மட்டும் நீங்கள் 3 நாளைக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பையனோட வாழ்க்கையில் மாற்றம் வர்றதை நீங்களே நல்லா கண்கூட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமியார் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் நம்ம கோமதியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் அந்த சாமியார்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி சுவாமி, எங்கள் பையனுக்கு ஒரு நல்ல வழி காட்டியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என் பையன் வாழ்க்கையில் நல்லது நடந்துச்சு அப்படின்னா உங்களை நாங்கள் திரும்பவும் வந்து சந்தித்து பேசுவோம், உங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுவோம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோமதியும் நம்ம பாண்டியனும் ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து போகிறாங்க. கோமதி பாண்டியன்கிட்ட ஏங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க, கண்டிப்பாக நம்ம 3 நாளைக்கு அந்த 3 பரிகாரத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா இது சரவணனோட வாழ்க்கை நல்ல விதமாக மாறிடும்னு எனக்கு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குங்க. எப்படியோ நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அந்த மயில்கிட்டேருந்து சரவணனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னாவே அவனோட வாழ்க்கை பாதி சரியாயிடுச்சுன்னு அர்த்தங்க. எப்படியோ எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. 3 நாள் நம்ம பரிகாரத்தை முடிச்சு விட்டுறணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமேங்க நம்ம மீனா இருந்துட்டு அத்தை நீங்களும் மாமாவோ எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடி நாங்கள் எங்கே போகிறோம் வரோன்றதை உங்ககிட்ட நாங்கள் சொல்லிட்டு போனோமா என்ன எனக்கு நீ மாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ அத்தை அப்படியெல்லாம் இல்லை அத்தை, சும்மா தான் கேட்டேன் தெரிஞ்சுக்கலாமேன்னு, நீங்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியே போனீங்க, அதான் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடி ஆமாம், கேட்ப என் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உன் அருமை அக்கா கிட்ட சொல்லி உன் அருமை அக்காவை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைப்பேன், உன்கிட்ட நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லை அத்தை, ஏன் அத்தை இப்படி என்ன எதிரியாகவே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிரியாக பார்க்கல தாயி, நீ தானே அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க, உன் அருமை அக்கா தான் எங்கள் எல்லாரையும் விடவுமே உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறப்போ நான் கொஞ்சம் சூதானமாக தானே இருந்துக்கணும், சுதாரிச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. நம்ம மீனா எதுவுமே பேசாமல் சைலண்ட் ஆயிடுறாங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் எப்படியாவது சரவணன் மாமா கூட ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக நம்ம பாக்கியத்துக்கிட்ட அம்மா அந்த சுகன்யா சொன்ன சித்தர்கிட்ட நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாக்கியம் இருந்துட்டு, ஏய் சித்தரெல்லாம் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லடி, நான் கூட முதல்ல போகலான்னு தான் நினச்சேன், எதுக்காக அங்கே போனாலுமே நம்ம நினச்சது நடக்காதடி, நம்ம பேசாமல் கோர்ட்லேயே பார்த்துப்போம், கண்டிப்பாக கோர்ட்டில் உனக்கு நல்ல தீர்ப்பு தாண்டி வரும், உனக்கு நல்ல தீர்ப்பு வர வரைக்கும் நான் விட மாட்டேன்டி, உன் புருஷன் கூட ஒன்று சேர்த்தே வச்சே ஆகுவண்டி, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன் பக்கம்தான் தீர்ப்பு நல்ல விதமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் மயிலுக்கு ஒரு பக்கம் பயமாகவே தான் இருக்குது. பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம மயிலை வெறுத்து ஒதுக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பு அப்படி, யாராலுமே இப்போ வரைக்குமே அதை மன்னிச்சு ஏற்றுக்கவே முடியல. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சரவணன் கூட மயில் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு செயல். ஏன்னா பாண்டியன் குடும்பத்தில் யார் ஏற்றுக்கிட்டாலும் நம்ம கோமதியே கூட ஏற்றுக்கிட்டாலுமே சரவணன் மனசுக்குள்ளே நம்ம மயில் திரும்பவும் இடம் பிடிக்கவே முடியாது. சரவணன் வந்து ரொம்பவே இங்கே மயிலை வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மயில்கிட்டேருந்து எப்படியாவது விவாகரத்து நடந்தால் போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் நம்ம சரவணன் வந்து இருக்காங்க. மயிலை விவாகரத்து பண்ணிவிட்டு
இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்றத கூட இன்னும் நம்ம சரவணன் வந்து அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்கல. ஏன்னா மயில்கிட்டேருந்து விவாகரத்து கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இன்னொரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே நுழைவாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இங்கே நம்ம பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து நம்ம சரவணனுக்கு போயிட்டு ஒரு சாமியார்கிட்ட ஒரு பரிகாரம், அதாவது 3 நாள் 3 பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த பரிகாரம் செஞ்சால் ஒருவேளை நம்ம சரவணனுக்கு 2ஆம் தரமாக கல்யாணம் நடந்து அந்த வாழ்க்கை நம்ம சரவணனுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் நினச்ச மாதிரி மயில்கிட்டேருந்து நம்ம சரவணனுக்கு விவாகரத்து கிடைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரவணனோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் மயிலுக்குமே ரொம்பவே அதாவது ரொம்பவே கவலையாக தான் இருக்குது. சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அந்த யோசனை இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு துணை போகாமல் அவங்க உண்மையாக இருந்திருந்தாவே கண்டிப்பாக சரவணன் இப்போ வரைக்குமே நம்ம மயில் கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டு இப்போது மயில் வந்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட ரிவ்யூ முடியுதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.